ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 113 காதல் சிறப்புரைத்தல். 1124வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். வாழ்தல் உயிர்க்கு அண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து. வாழ்தல் உயிர்க்கு அண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து. வாழ்தல் உயிர்க்கு அண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து. எப்படிப்பட்ட காதலி தெரியுமா? நான் வாழ்கிறேன் என்றால், நான் உயிரோடு உலவுகிறேன் என்றால், உயிரோடு நடமாடுகிறேன் என்றால், அது என் காதலே நினைத்ததிலிருந்து தான் மனிதனாக இருக்கிறேன். எப்பொழுது என் காதலினிடத்திலே பழக ஆரம்பித்தேனோ அதிலிருந்து நான் மனிதனாக, இனிமையாக, எழிலாக, ஆர்வத்தோடு இன்பமாக உலா வருகின்றேன். இன்ப உலா வருகின்றேன் இந்த பூமியிலே. இதற்கு முன்பு அப்படிப்பட்ட இன்ப உலா நான் வரவில்லை. இன்முகத்தோடு நடந்ததில்லை, இன்முகத்தோடு பேசியதில்லை, இனிமையான பேச்சை பேசியதில்லை என்று நான் இந்த காதலியை சந்தித்தேனோ அன்று முதல் இனிமையாக பேசுகிறேன், இன்பமாக எல்லோரிடம் பழகுகிறேன். நான் போகின்ற இடமெல்லாம் எனக்கு வசந்த பூமியாக இருக்கிறது. வசந்த மலர்கள் உள்ள பூஞ்சோலையாகப்படுகிறது. எனக்கு அவ்வளவு இன்பமாகிறது வாழ்க்கை. எனக்கு அவளை பார்த்ததிலிருந்து, அவளிடத்தில் பழகியதிலிருந்து எனக்கு வாழ்க்கை மிக மிக மலர்ந்து என்னுடைய வாழ்க்கையே மறுமலர்ச்சி அடைந்திருக்கிறது. அவ்வளவு பூரிப்பும் மகிழ்ச்சியும் இன்பமும் எனக்கு கிடைக்கிறது அவள் மூலமாக. அப்படிப்பட்டவள் என் அருகில் இருக்கின்ற பொழுது நான் உயிர் வாழ்வதாக நினைக்கிறேன். அவளை நான் பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது என் உடலில் இருப்பதாக நினைக்கின்றேன். அவள் காணாமல் போய்விட்டால், அவளை நான் ஒரு நாள் அல்லது 2 நாள் நான் பார்க்கவில்லை என்றால், எந்த காரணத்தினாலோ அவள் முகத்தை நான் பார்க்கவில்லை என்றால், நான் செத்தவனாகவே கருதுகிறேன். நான் நடைப்பிணமாக மாறிவிடுகிறேன். நான் செத்தவனாகவே நான் போய்விடுகிறேன், மாறிவிடுகிறேன். ஒரு பிணத்திற்கு ஒப்பாக என நான் பேசுவதில்லை, கண்ணை திறந்து பார்ப்பதில்லை, சிரிப்பதில்லை, யாரிடமும் பழகுவதில்லை, எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. என் சித்தம் கலைந்து விடுகிறது. என் உயிர் போய்விட்டது. என் உயிரே என்னை விட்டு போய்விட்டதை போல நான் நினைக்கிறேன். எப்படி இந்த உணர்வு வந்தது? அவள்தான் என் உயிர் என்று நான் நினைத்து விட்ட பிறகு அவள் இல்லை என்றால் என் உயிரே இல்லை என்று நான் கருதுகிறேன். எப்படிப்பட்ட காதல்! காதலின் சிறப்பை இதைவிட யாராவது சொல்ல முடியுமா? திருவள்ளுவரை போல யாராவது சொல்ல முடியுமா காதலின் சிறப்பை? அப்படி பழக வேண்டும் காதலியிடத்திலே. உயிராக நாம் நினைத்தால் மட்டும் போதாது. அவள் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் உயிரே போய்விட்டதைப் போல நாம் கருத வேண்டும். அவள் என்று திரும்பி வருவாளோ, வந்தால்தான் எனக்கு மீண்டும் உயிர் வந்ததைப் போல. நீண்ட நாள் வரவில்லை என்றால் நீண்ட நாள், எத்தனை நாள் அவளை பார்க்க முடியவில்லையோ அத்தனை நாளும் நான் பிணமாகத்தான் இருக்கிறேன், நடமாடும் பிணம். அப்படி நான் நினைக்கிறேன். காதலன் அப்படித்தான் நினைக்க வேண்டும். உண்மையான, நேர்மையான, உளமாற காதலிக்கின்ற, மனம் விரும்பி காதலித்த ஒரு காதலன் என்றால் உயிராக நினைக்க வேண்டும். அவளை இருக்கின்ற பொழுதே அவள் உயிரோடு தன்னோடு இருப்பதைப் போல கருத வேண்டும். அவள் இல்லாத போது தன்னிடத்திலிருந்து உயிரே பிரிந்து விட்டதைப் போல நினைத்து கவலைப்பட வேண்டும். உண்மையான காதலின் அறிகுறி, உண்மையான காதலன் அவன்தான். இப்படிப்பட்ட காதலை ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும். காதல் என்றால் இதுதான் சிறப்புடைய காதல். சிறப்புமிக்க காதல் என்றால் இதுதான். உயிராக நினைக்க வேண்டும். அவள் எங்காவது போய்விட்டால், அவளை பார்க்கவில்லை என்றால், உயிருள்ள மனிதனாக நாம் கருதி கொள்ளாமல் நம்மை நடைப்பிணமாக கருதி கொள்ள வேண்டும். அவள் எப்பொழுது வருகிறாளோ அப்பொழுதுதான் மீண்டும் நமக்கு உயிர் வந்து விட்டதாக நினைக்க வேண்டும். அப்படி உயிராக மதித்து போற்ற வேண்டும். வாழ்தல் உயிர்க்கு அண்ணல். நான் வாழ்கிறேன் என்றால் அவள் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் வாழ்கிறேன். அவள் என்னை விட்டு நீங்கி இருக்கின்ற பொழுது நான் வாழவில்லை, செத்து விட்டேன். ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து.
ஆழி என்றால் அப்படி எப்படிப்பட்டவள்? அழகான நகைகளை தேர்ந்தெடுத்து பூட்டி, அழகான ஆடைகளை தேர்ந்தெடுத்து போட்டுக்கொண்டு அணிந்து கொண்டு வருகின்ற என் காதலி. அழகுடைய நகைகளை, அழகான நகைகளை, நான் விரும்புகின்ற நகைகளை, அவள் விரும்புகின்ற நகைகளை, நான் விரும்புகின்ற ஆடைகளை, அவள் விரும்புகின்ற ஆடைகளைத்தான் அவள் அணிவாள். அப்படிப்பட்டவள் பார்க்க முடியவில்லையே, என் உயிரை காணோமே, என் உயிரை காணோமே. இந்த எப்பொழுது அவள் வருவாளோ அப்பொழுதுதான் எனக்கு உயிர் வரும். இப்பொழுது என்னிடத்தில் உயிர் இல்லை என்று ஒவ்வொரு காதலனும் நினைக்க வேண்டும். சிறப்பாக நினைக்க வேண்டும். காதலியை உயிராக மதித்து போற்ற வேண்டும் காதலியை என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.